அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அங்கு சிறுநீர் கழித்து விட்டார். இதை கண்ட நபித்தோழர்கள் அவரை பிடித்து விட்டனர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்கள். நீங்கள் எளிமையாகவும் நளினமாகவும் எடுத்துச் சொல்பவர்களாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள், கடினமாக எடுத்துச் சொல்பவர்களாக அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 220. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் 219வது ஹதீஸில் அந்த நபர் சிறுநீர் கழித்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தண்ணீரை ஊற்றினார்கள் என பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதராகவும் அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் சிறுநீர் கழித்த இடத்தில் தனது கரத்தால் தண்ணீரை ஊற்றி தூய்மை செய்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நபிகளாருடைய எளிமையும் பெருந்தன்மையும் நமக்கு விளங்குகிறது. மேலும் பள்ளிவாசலுக்குள் சிறுநீர் கழித்த மனிதரையும் பெருந்தன்மையோடு மன்னித்து அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னதிலிருந்தும், நீங்கள் நளினமாகவும் எளிமையாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறியதிலிருந்தும், மார்க்க உபதேசத்தை சொல்லும் பொழுதும் நாம் சில சந்தர்ப்பங்களில் எளிமையை, நளினத்தை கடைபிடிப்பதே அவசியமாகிறது. கொள்கையில் நாம் எந்தவிதமான சமரசமும் செய்யக்கூடாது என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும், அறிவுரை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் நளினம் அவசியம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.